ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம 8ஆந்தேதி வந்து எடுத்துக்கட்டுக்கு போனது கிருஷ்ணகிரி பக்கம். இன்றைக்கி வந்து இந்த மாட்டுக்கு ரெஸ்ட்டு. இன்றைக்கி இன்னும் இருக்கிற பேலன்ஸ் மாடம், இதுவும் இன்னொரு ஒயிட் மாடம். இந்த மாடம் இந்த உள்ளாந்து புஷ்ட்டு வரப்பா இந்த மாடம். இது ரெண்டும் தான் இன்றைக்கி போட போகிறோம். இந்த 2 மாடும் பிரச்சனை இல்லை. டெம்போவில் வந்து நின்ற இடத்துல ஏறிக்கும், நின்ற இடத்துல இறங்கிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிற மாடு மட்டும் தான் ரொம்ப இது பண்ணோம். எனக்கு இந்த மாடு வாங்கினத விட மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப காஸ்ட் அதிகம். ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு குறைஞ்சபட்சம் 7000 செலவாகுது. நான் மாடு வாங்கினத விட எடுத்துக்காட்டில் விட்டது கடை ஆனது தான் மிச்சம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 7000 ஆகுது. 10 எடுத்துக்காட்டுக்கு போட்டேன்னாச்சு 70,000 80,000 கடை ஆகி போகுது. நான் அதனாலேயே எடுத்துக்காட்டுக்கே கொஞ்ச நாள் 3 லட்ச ரூபாய் எனக்கு 2020லலாம் கடை ஆகி போச்சு. மாட்டு வாங்கி எடுத்துக்காட்டில் விட்டு நான் அதனாலேயே எடுத்துக்காட்டு பக்கமே தலை வச்சு படுக்காத இருந்தேன் கொஞ்ச நாள். மறுபடியும் அண்ணா அந்தன்னு வாங்கி விட்டார். வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மெயின்டைன் பண்ணுற ரொம்ப காஸ்ட் அதிகம். வாங்கிடலாம், ஆனால் அது எடுத்துக்காட்டில் விட்றது, தீனி போடுறது ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது செலவு. இப்போ இது வாங்கினத விட செலவே எனக்கு அதிகமாகிடுச்சு. இது வந்து பாருங்கள், எடுத்துக்காட்டு வந்து அடிமந்த டபுள் லைனு, ரிங்கோ லைனுக்கு இன்னொரு லைன் ஒன்று டபுள் லைனு. உள்ளே வந்து வாரியுமே டபுள் லைன் தான் வரும். அங்கே கிட்ட அடிமந்தில் வந்து மாடு விடுற இடத்துல வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க 2 லைனும். இந்த பக்கம் 2 மாடு விடுவாங்க, திருப்பி இந்த பக்கம் 2 மாடு விடுவாங்க. உள்ள அவங்க லைனில் அங்கே அடிமந்தியில் 2 லைனும் 2 மாடை மாற்றி உள்ளே விடுவாங்க வார போட்டு. மதியானம் 12 மணி ஆகுது. சரியான வெயில். காலையிலேயே 10 மணிக்கெல்லாம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ வெயில் காலம் வந்துச்சுல, சரியான வெயில். ஒன்றுமே தாங்க முடியல வெயிலில். அதனால் ஒரு கொஞ்சம் தூரம் பாருங்கள், இந்த வாரைக்குள்ளே வந்தால் மட்டும் வலை கட்டியிருக்காங்க. கொஞ்சமாக நகல் இருக்குது. உள்ளே வந்தால் மட்டும் இது ஒரு லைனு, பக்கத்து ஒரு லைனு, டபுள் லைனு. இந்த 2 லைனு வந்து இங்கே அடிமந்தியில் விடுற இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இந்த லைன் 2 மாடு விட்டா இந்த பக்கம் லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் 2 லைன் விட்டா இந்த பக்கம் மாற்றி விடுவாங்க. இந்த பக்கம் 2 மாடு விடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 மாடு, அப்படி மாற்றி விடுவாங்க. இது வந்து நம்ம மாடு விடுறது, கயிறுகள் இருக்கிறது நான் தான். மாட்டை போட்டு எத்தனை பேர் அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்களா பாருங்க. ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. விட்டுலான்னாக்கா அண்ணா இருந்துன்னு வேணா கூட்டம் வச்சா விட்டு பார்க்கலாம், அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். போயிட்டு எனக்கு வண்டிங்க அதே இறங்கிக்கும், அதே ஏற்றிக்கும். கழட்டி விட்டாலே இறங்கும் அதே க்ளீனாக மாடுங்க. இது வந்து நம்ம வீடு பாருங்கள், அதே இறங்கிச்சு. விட்டால் அதே போட எங்கேயும் போடாது. ஏன்னா பழகிடுச்சு இல்லை, நம்ம விட்ட நீங்கள் விட்டால் கரெக்டாக வந்துடும். ரொம்ப காஸ்ட் அதிகமாக அது எடுத்துக்கட்டு போய் அந்த